ஜாஃபர் சாதிக்குடைய குடோன்கள் ஈசிஆர்ல அவருடைய குடோன் இருக்கு. அந்த குடோன்ல இப்போ என்சிபி உள்ள வந்து ஃபுல்லா வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, தேடுதல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை குறித்து இதுவரைக்கும் முதல்வர் வாய் திறக்கவே இல்லை. சென்னைக்கு அவனை கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி டெல்லியில் வச்சு மருத்துவ பரிசோதனை செஞ்சுருக்காங்க. விசாரணை எந்த அளவுக்கு போயிருக்கோம், இவன் கூட்டு போனால் தாங்குவானான்ற ரேஞ்சுக்கு தான் நாங்கள் விசாரணை போயிருக்கோம். இதுக்கு ஹப்னு இருக்கும், ஒவ்வொரு இடத்துல தலைமை இருக்கும். அந்த தலைமையுடைய ரியல் ரோலெக்ஸ் யார்? இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆளா? இப்போ அவருக்கு பாஸாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் அடிபடுது. மலேசியாவில் டத்தோ அப்துல் மாலிக் அப்படின்ற அவர் மலேசியாவில் இருக்கிற ஜாஃபர் சாதிக். அவர் மலேசியாவுக்கு ஜாஃபர் சாதி கிடையாதுப்பா, ஜாஃபர் சாதிக்கு அப்போ அந்த ஆள். அப்போ இங்கே இயல்பாக வந்து யார் அந்த ரியல் ரோலெக்ஸு? யார் தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக ரோலெக்ஸ் கட்டுற அளவுக்கு இருக்காங்க? நீங்கள் தனிநபர் தவறு செஞ்சிட்டதுனால ஒரு கட்சியை எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்போ பல்வேறு இது இருக்குது சார். இப்போ ஒரு சாதியில் வந்து ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணுவான், அதுக்காக அந்த ஒரு சாதியவே குற்றம் சாட்ட முடியுமா? ஒரு மதத்தில் ஒரு குற்றம் செய்கிறவன் இருப்பான், ஒரு சமூக விரோதி இருப்பான், அதுக்காக அந்த மதத்தையே குற்றம் சாட்ட முடியாதுல்ல. அப்போ கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே 1.5 கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க, 1.5 கோடி திமுக தொண்டர்கள் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியுமா? 1.5 கோடி பேருமா வந்து உதயநிதிக்கு வந்து செக்கு ஒரு பொக்கே ஒரு செக் கொடுத்தாங்களா? அமீர் பேசுகிறார்ல, அமீர் வந்து என் கூடவே தான் இருந்தார், எல்லாத்துலேயும் நான் நல்லா நண்பர்களாக தான் இருந்தோம். ஆனால் அவர் இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணது வந்து எனக்கே தெரியாது அப்படின்றாரு. ஒரு கூட இருந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒன்றோடு இருந்த அவருக்கே தெரியலன்றப்போ கட்சியை சார்ந்தவர்களுக்கு எப்படி சார் தெரியும்? அமெரிக்கையில் உளவுத்துறை இருக்கா? அமெரிக்கையில் காவல்துறை இருக்கா? அமெரிக்கையில் பி பிரான்ச் இருக்கா? அமெரிக்கையில் அரசாங்கம் இருக்கா? அமெரிக்கையில் ஆட்சி இருக்கா? இல்லை அப்படி எதுவுமே இல்லாமல் அமீரே நீ நாளைக்கு எனக்கு உனக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னால் கூட அமீரை தூக்குவாங்க. ஏன்னா நீ சொந்தக்காரன் பேசி வச்சிருக்க, பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க, நீ மதத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற, எல்லா வேலையும் செஞ்சுருக்கும் போது அமீரையும் தூக்குவாங்க. நீங்கள் அவசரமே படாதீங்க. விசாரணை வளத்துக்குள்ளே யார் யார் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சினிமா சம்மந்தப்பட்ட பிரபலங்கள் அந்த மங்கை டீம் ஃபுல்லாகவே உள்ளே வருது. அதை தாண்டி வந்து முக்கியமான 8 அரசியல் புள்ளிகள் வந்து முக்கியமாக இப்போ மாட்டப்படுவதாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி யூடியூப் சேனல்கள் இப்போ உள்ளே வராங்க. 15 யூடியூப் சேனலுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்க. திமுகவை சார்ந்து இயங்கக்கூடிய சேனல்களுக்கு எத்தனை சொம்பு எத்தனை அண்டா மாட்டுதுன்றதை பொறுத்து வந்து பாருங்கள். இப்போ இவன் தொடர்ச்சி நான் ஒன்றும் கேட்கல, ஒரு 10 பேர் அவன் சொல்லிடுறான். இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் திமுக ஆட்சி. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சார்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜாஃபர் சாதிக் வழக்கு வந்து இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்க நம்மளால் பார்க்க முடியும் சார். பாஜக கட்சி இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகிறதா திட்டங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த வழக்கில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன அப்டேட்கள் சார் போயிட்டு இருக்கு? ஸோ ஜாஃபர் சாதிக்குடைய வழக்கு வந்து உலக நாடுகள் சர்வதேச நாடுகள்லாம் சம்மந்தப்பட்டதுனால மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. நேஷனல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா நாளொரு மேனி பொழுது வண்ணம் இந்த செய்திகள் தான். இன்றைக்கி என்சிபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ஒரு பக்கம் இடியும் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ 10 இடங்களுக்கு மேற்பட்ட இடத்துல இடியோடைய தேடுதல் வேட்டை ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃபர் சாதிக்குடைய குடோன்கள், இப்போ ஈசிஆரில் அவருடைய குடோன் இருக்குது. அந்த குடோனில் இப்போ என்சிபி உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தேடுதல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை குறித்து இதுவரைக்கும் முதல்வர் வாய் திறக்கவே இல்லை. இப்போ இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இப்போ நாளைக்கு பிஜேபி ஏற்கனவே இது வரைக்கும் 10 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி பயன்படுத்தாத ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் வந்து பயன்படுத்திட்டு போயிருக்கார் மோடி. இனி திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. மீண்டும் நாளைக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸோ இந்த சூழல் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை குறித்து ரொம்ப மௌனமாக கடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. இப்போ அவருடைய கூட்டணி பிடிச்சிருக்காங்க. அவர் பேர் என்ன தெரியுமா? ஆமாம், சதான்னு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சதான் பேர் வச்சா சதா போதம் இருந்து கடத்துவீங்களாடா? அப்போ வந்து நிதின்னு பேர் வச்சுருக்காலாம், எவ்வளோ நிதி அமைக்கிருப்பது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை நிதிகள் இருக்கிறீங்க? ஸோ நான் என்ன கேட்குறேன், இவனுடைய வேலை என்னவாக இருக்குது? சதாவுடைய வேலைன்னா உணவுப் பொருட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தை வந்து கலந்து அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவது. எதில் கலக்கிறான்? சத்து மாவில் கலக்கிறான்றான். சத்து மாவை யார் எடுத்துப்பா? குழந்தைகள் எடுத்துப்பா. கர்ப்பிணி பெண்கள் யார் வேணாலும் எடுத்துக்க முடியும். அப்போ இது எதற்காக இந்த வேலை? ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ராடக்ட் எதிலெல்லாம் கலந்து நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க, ப்ரோட்டீன் பவுடர்னு அதில் கலக்குறீங்களா? எதுலெல்லாம் உணவுப் பொருள் கலந்துருக்குன்னு சொல்லி அந்த ஆய்வு வேறு இப்போ செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போது சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய மிட்டாய்களில் வந்து போதைப் பொருள் கலந்துருக்கிறதாக நம்ம சென்னையிலே பிடிச்சலாம் நம்ம பார்த்தோம். இப்போது அரசே வந்து சொல்லியிருக்கு சாக்லேட் விற்பனையை வந்து போலீஸ் கண்காணிக்கணும்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் பஞ்சு மிட்டாயெல்லாம் கண்காணிக்கிறீங்க, ஆனால் போதைப் பொருளை கண்காணிக்க மாட்டீங்க, அப்படி தானே? இப்போ இதோடைய வீரியம் எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்கள். ரொம்ப இயல்பாக வந்து 400 கோடி கஞ்சா நேற்று பிடிக்கிறாங்க, 140 லிட்டரு கள்ளச்சாராயம் பிடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து மெத்து வந்து மதுரையில் பிடிச்சாங்க, ராம்நாட்டில் பிடிச்சாங்க, கொடுங்கையூரில் பிடிச்சாங்க, நேற்று அம்பத்தூரில் பிடிச்சிருக்கிறாங்க. தொடர்கதையாக மெத்து மாட்டிக்கொண்டே இருக்கிறது. உணவுப் பொருளை கலந்து இது வந்து எவ்வளோ பெரிய சர்வதேச சதின்னு சொல்லப்படுதுன்னா, கலந்து கொடுக்கும்போது நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக பாதிக்கும்.
இப்போ நீங்கள் வெறும் ட்ரக் எடுத்துக்கும் பொழுது அதோடைய வீரியம் வேறு மாதிரி இருக்கும். உணவில் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உள்ளே போகும்போது நர்வ் சிஸ்டத்துக்கு அடிக்ட் ஆகிறதுக்கப்புறம் நரம்பு மண்டலங்கள் செயலிழக்கும். அப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆவீங்க, உங்களை மருத்துவமனைக்கு சேர்ப்பாங்க. இன்றைக்கு மருந்து உலகம் இருக்குல்ல, மருத்துவ உலகம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லாபி. நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி தென் துருவத்தில் நம்ம சேட்டலைட் இறக்கிட்டோம், எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறான். கேன்சருக்கெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, எய்ட்ஸை கட்டுப்படுத்துகிறானுங்க. எய்ட்ஸ்ன்றலாம் முன்னாடி எவ்வளோ பெரிய பரவலாக பேசப்பட்ட இடத்துல இப்போ அதை பற்றி பேச்சே கிடையாது. பார்த்தீங்களா, போலியோன்ற ஒரு நோய் எப்படி இருந்தது, இன்றைக்கி போலியோன்றதே பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் சுகருக்கு மட்டும் இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்க முடியல. அப்போ மருத்துவ உலகம் வந்து எதை வைத்து வணிகம் செய்துன்னு ஒரு இருக்குல்ல. அப்போ நீங்கள் அடிக்ட் ஆகிறீங்க, உடம்பு நர்வ் சிஸ்டம் பாதிக்கப்படுதுனாக்கா இப்போ இது வந்து பெரிய ஒரு மருத்துவத்துடைய ஒரு லாபியாக செயல்படுறாங்களா? இப்போ இவங்க இந்த போதைப் பொருளை எந்தெந்த வடிவத்தில் எங்கெங்கே கொண்டு போயிருக்காங்க? இந்தியா முழுக்க கிடையாது, உலக நாடுகள் முழுக்க போயிருக்கு. இதுக்கு ஹப்புன்னு இருக்கும், ஒவ்வொரு இடத்துல தலைமை இருக்கும். அந்த தலைமையுடைய ரியல் ரோலெக்ஸ் யார்? இப்போ ஜாஃபர் சாதிக் வந்து அவ்வளோ பெரிய ஆளா? இப்போ அவருக்கு பாஸா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் அடிபடுது. மலேசியாவில் டத்தோ அப்துல் மாலிக் அப்படின்ற அவர் மலேசியாவுக்கு, இந்தியாவுக்கு யார்? மலேசியாவில் இருக்கிற ஜாஃபர் சாதிக் அவர். அவ்வளோதான். அப்போ இந்தியாவுக்கு யார்? மலேசியாவுக்கு ஜாஃபர் சாதிக் கிடையாதுப்பா. ஜாஃபர் சாதிக் அப்போ இருந்தாலும் புரியுதுங்களா? இப்போ இங்கே இந்தியாவில் யார், தமிழ்நாட்டில் யார், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தலைமை ஹப் இருக்கும். அப்போ அங்கே ஒரு ரியல் ரோலெக்ஸ் யார்? இப்போ இவன் வந்து ரோலெக்ஸ் ஆனால் கிடையாது, இவன் வந்து ஒரு குருவி, இவன் ஒரு கருவி. இவனை வச்சு அவங்க கடத்திக்கிட்டாங்க. அப்போ இங்கே இயல்பாக வந்து யார் அந்த ரியல் ரோலெக்ஸு? யார் தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக ரோலெக்ஸ் கட்டிக்கிற அளவுக்கு இருக்காங்க? இங்கே 30 கோடி 20 கோடி 50 கோடிக்குன்ற மாதிரியான வளையத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் இதை கட்டுப்படுத்தினீங்க. ரொம்ப இயல்பாக கேட்குறேன் தம்பி, உங்கள் பாக்கெட்டில் நான் ஒரு பொருளை வைக்கிறேன்னா ஒன்று உங்கள் அனுமதியின் பேரில் வைக்க முடியும், இல்லை நீங்கள் கவனக்குறைவாக இருக்கும்போது உள்ளே வைக்க முடியும். அப்படி தானே? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய போதைப் பொருள் வந்து உள்ளே வந்திருக்குனாக்கா ஒன்று கவனக்குறைவாக இருக்கணும். காவல்துறை, உளவுத்துறை, கியூ பிரான்ச்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சரியாக ஆட்சி செய்யாமல் கவனக்குறைவாக இருந்தீங்களா, இல்லை தெரிஞ்சு அனுமதிச்சிங்களான்னு இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாங்களா எதிர்க்கட்சிகள். இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எடப்பாடியார் ஒரு பக்கம் பண்ணி முடிச்சிட்டாரு, அண்ணாமலை ஒரு பக்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதை தொடர்ந்து என்ன நடந்துச்சு பார்த்தீங்கல்ல? இப்போது அண்ணாமலை மேலே வழக்கு பதிஞ்சிருக்கு. அண்ணாமலை மீதும் இபிஎஸ் மீதும் வழக்கு பதிகிறீங்க. இது வந்து நீங்கள் வந்து அவதூறு பரப்பியதாக வந்து வழக்கு போடுறீங்க. இது அவதூறா உண்மையா? தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் கிடைப்பதுன்றது அவதூறா உண்மையா? உங்கள் திமுகவை சார்ந்த நபர் மெத்து கடத்தினால அதுக்கு திமுகவையும் இந்த அரசியும் எப்படி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? உங்களை குற்றம் சாட்டுவா நான்? நீங்கள் திமுகவில் இருக்கீங்களா? நான் இல்லை திமுகவில் இருந்த நபர் தானே. ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், அவன் மீது வந்து 25 வழக்கு இருக்குன்னு இன்றைக்கி அவன் மாட்டினதுக்கப்புறம் காவல்துறை உயரதிகாரி சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி ஏன் கண்காணிக்கலை? அவன் ஏற்கனவே 1 வருஷம் குண்டர் சட்டத்தில் உள்ளே இருந்தான். அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஒரு தனிநபர் தவறு செஞ்சிட்டதுனால ஒரு கட்சியை எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்போ பல்வேறு இது இருக்குது சார். இப்போ ஒரு சாதியில் வந்து ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணுவான், அதுக்காக அந்த ஒரு சாதியவே குற்றம் சாட்ட முடியுமா? ஒரு மதத்தில் ஒரு குற்றம் செய்கிறவன் இருப்பான், ஒரு சமூக விரோதி இருப்பான், அதுக்காக அந்த மதத்தையே குற்றம் சாட்ட முடியாதுல்ல. அப்போ கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே 1.5 கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க, 1.5 கோடி திமுக தொண்டர்கள் இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியுமா கேட்குறீங்களா? 1.5 கோடி நபருமா வந்து உதயநிதி கிருத்திகா கூப்பிட்டு போய் படம் பண்ணாங்க? யார் கூட்டு போனா? 1.5 கோடி பேருமா வந்து உதயநிதிக்கு வந்து செக்கு ஒரு பொக்கே ஒரு செக்கு கொடுத்தாங்களா? ஆமாம், நான் சொல்கிறது தான் நீங்களும் சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி ஒரு திமுகவே குற்றம் சாட்ட முடியாதுல்ல? நான் என்ன சொல்கிறேன்னாக்கா 1.5 கோடி நபரும் செய்யலை, உங்கள் கட்சியை சேர்ந்த நபர் செஞ்சுருக்கான், முக்கிய பொறுப்பில் செஞ்ச நபர் செஞ்சுருக்கான். ஒரு குச்சி ஒரு குல்ஃபின்ற மாதிரி ஒரு செக்கு ஒரு பொக்கே கொடுத்துருக்கான், உதயநிதி கொடுத்துருக்கான், முதல்வர் கொடுத்துருக்கான் பொழுது இவ்வளோ பெரிய வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெருங்கிய நபரை கூட கண்காணிக்கலையே நீங்கள். அப்போ இவனையே கண்காணிக்க முடியாட்டி 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ எவன் என்னென்ன செய்யறான்னு கண்காணிக்க மாட்டேங்க தானே? அதோடைய விளைவு தானே இன்றைக்கி இந்தளவுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுடைய கட்சியை சார்ந்த நபர், நான் ரொம்ப இயல்பாக கேட்குறேன், கட்சியை விட்டு எதுக்கு எடுத்தீங்க அவனை? அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, அதுக்காக அவர் கட்சியிலேருந்து வெளியேற்றுறாங்க. அப்போ மாட்டினதுக்காக எடுத்தீங்க, கடத்தினதுக்காக எடுக்கல. கரெக்டாக? இல்லை, நிரூபிக்கப்பட்ட அது என்சிபி பார்த்துக்கும், நார்காட்டிக் டீம் பார்த்துக்கும், உலக நாடுகள் சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது அவன் கடத்தும் போது நீங்கள் நீக்கலை கண்டுபிடிச்சி மாட்டினதுக்கப்புறம் அதுவும் எங்கே வச்சு உங்களால் தமிழ்நாட்டில் வச்சு நான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சா? அவன் இங்கே இருந்தால் தான் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அவனே தான் தகவல் கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. சார், இவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் பில்டு பண்ணி இந்த ஒர்க்கை ஜாஃபர் சாதிக் பண்ணியிருக்காரு. பண்ண முடியாதுல்ல? நேஷனல் ஏஜென்சி என்ன பண்ணிட்டு இருந்தது? இவ்வளோ பெரிய பண்ண முடியுமா? இல்லை, நேஷனல் ஏஜென்சி என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு ஒரு கேள்வி. நீங்கள் தானே சார், நீங்கள் தானே கொண்டு போய் அவனுக்கு பதவி கொடுத்தீங்க. என்ன பதவி கொடுத்தீங்க? உள்ளூர் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தீங்களா? என்ன துறை கொடுத்தீங்க அவனுக்கு? அயலக அணி கொடுத்துருக்காங்க. அயலக கொடுத்தீங்கல்ல, எல்லாத்தையும் விரிவிட வச்சிங்கல்ல. அப்போ இங்கேருந்து அவன் கொண்டு போகிறதுக்கான எல்லா வழிவகையும் இருக்குல்ல. நீங்கள் அவனுக்கு பதவி போகிறதுக்கு அப்புறம் தான் 4 கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான். ஒன்று வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறான், உள்ளூருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு டெலிவரிக்கு ஒன்று பண்ணுறான், மருத்துக்காக ஒரு கம்பெனி பண்ணுறான், ஜே2 பேர், புரிஞ்சுங்களா? ஜே2 பண்ணுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான பண்ணுறான். அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் நேஷ்னல் என்ன கண்டுபிடிச்சின்னு கேட்குறீங்க இல்லையா? இப்போ அவங்க தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க தகவல். யார் பிடிச்சா? தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சதா?
நாற்காலிக்கு தானே பிடிச்சது, எங்கேருந்து யூஎஸ்லேருந்து சொன்னதுக்கப்புறம் பிடிச்சிருக்கிறாங்க நம்மளுது. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் கோட்டை விட்டுக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இதோடைய பொறுப்பு 2 வகையில் இருக்குது. ஒன்று, தமிழக அரசு வந்து இவன் திமுக காரன்றதுனால, இவன் தான் முக்கிய குற்றவாளின்றதுனால, நாளைக்கு இவன் யாரை கை காட்டுறானோ அவன் தான் முக்கிய குற்றவாளி. ஒருவேளை நாளைக்கு பிஜேபி காரனை கை காட்டுறானா அவன் முக்கிய குற்றவாளி. ஆனால் திமுக காரன் செய்தானா இல்லையா? நாளைக்கு உதயநிதி குற்றச்சாட்டு சொன்னால் அவர் முக்கிய குற்றவாளி, இவன் வந்து A1 கிடையாது. அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போ டெல்லியில் வச்சு பிடிச்சிருக்கிறாங்கன்னும் பொழுது டெல்லியில் ஒருவேளை பாஜக காரராக இருந்தாலும் அவங்க தான் பொறுப்பேற்கணும். இப்போ நான் சொல்கிறது திமுக மட்டும்ன்றது இன்றைக்கி இருக்க சூழலில் திமுக, கரெக்டுங்களா? நாளைக்கு அவன் யார் யார் பேரை சொல்கிறானோ அதை பொறுத்து தான் மாறும். விசாரணை வளையம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, சென்னைக்கு அவனை கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி டெல்லியில் வச்சு மருத்துவ பரிசோதனை செஞ்சுருக்காங்க. விசாரணை எந்த அளவுக்கு போயிருக்கோம், இவன் கூப்பிட்டு போனால் தாங்குவானான்ற ரேஞ்சுக்கு தானே அங்கே விசாரணை போயிருக்கோம். அப்போது அவன் எவ்வளோ பேர்களை சொல்லுவான். இயல்பாக கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது. எல்லாத்துக்கூடையும் வந்து எல்லோரும் ட்ராவல் பண்ணலை. இவன் கூட தானே உங்கள் கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. சேகர் பாபு, இன்னொரு பக்கம் MM அப்துல்லா, இன்னொரு பக்கம் வந்து அன்பில் மகேஷ், இன்னொரு பக்கம் உதயநிதி, கிருத்திகா, அதை தாண்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் இருக்க பெரும் புள்ளிகளுடைய பெயர்கள் இப்போ வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இவன் தொடர்ச்சியாக நான் ஒன்றும் கேட்கல, ஒரு 10 பேர் அவன் சொல்லிடுறான். இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் திமுக ஆட்சிக்கு? தமிழகத்துக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், மோடி ஒரு பக்கம் இது எப்படி அரசியல் செய்வாங்கன்னா, என்னுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் தென் துருவத்தில் சேட்டலைட் இறக்கணும், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தோம்னு ஒரு பக்கம். ஆனால் ஏற்கனவே சனாதன குறித்து பேசினது, அது எவ்வளோ கையாண்டாங்க, எப்படி கையாண்டாங்க, எவ்வளோ சென்சிட்டிவாக போச்சு நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் உதயநிதியுடைய ஃபோட்டோ வச்சு ஒன்றுக்கு போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு, ரெண்டாவது அவர் தலைக்கு விளைவிக்கக்கூடிய அளவில் போய் இது 4 எலெக்ஷனில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயத்தை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக மற்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அப்படி தான் சேர்த்துக்குப்பாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெறும் திமுகவில் மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தையிலையும் அவன் தம்பி இருந்திருக்கிறான். ஆள்மறை இப்போ எவ்வளோ பேர் அவங்களுடைய சார்ந்த நபர்கள் தலைமறைவாக இருக்காங்க. அப்போது நீங்கள் கட்சிகள் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குதுன்னு ஒரு விஷயம் பாருங்கள். நேரடியாக யாரை பாதிக்குது? உங்களை என்னையும் தான் பாதிக்குது. மேல்மட்டத்தில் இருக்க நபர்கள் எப்படியோ நாசமாக போனால் யாருமே கேள்வி கேட்கல. உங்களுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு அதை விமர்சிக்கவும் தேவையில்லை. நீங்கள் ஒரு பொண்ணை நிற்க வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கிஸ்ஸுங்கிட்டு ஒரு ஆளுக்கு கிஸ்லாம் நம்ம பார்த்தீங்களா வரலாறு? நாம் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. ஆனால் இது என்ன நான் சொல்கிறேன்னாக்கா, அடிமட்ட மக்களை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. இப்போ இயல்பு முன்னெல்லாம் சண்டை போட்டுட்டு தான் நம்ம போய் விலக்கி விடும்போம். இன்றைக்கி போய் சண்டை போடும்போது நீங்கள் விலக்கி விடுங்க பார்ப்போம். அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான்? அவன் கஞ்சா போட்டால் நம்ம வீடு தேடி வந்து வெட்டுறான். இப்போ ஏற்கனவே இந்த ஆட்சியில் தானே உங்களுக்கு வந்து வேங்கல் பிரச்சனை போச்சா, நாங்குநேரி பிரச்சனை போச்சா, புதுக்கோட்டை பிரச்சனை போச்சா, இது வரைக்கும் தீர்விட்டப்படலையா? கனிம வளத்தோடு இயற்கை வளங்கள் திருட்டு நடந்துச்சா, மலையில் உடைச்சாங்களா, எம்சாண்ட் எழுந்தாங்களா? 4000 கோடிக்கு மேலே வந்து பெருவெள்ளத்தில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த காசு எங்கே போச்சுன்னு அதுக்கு பதில் சொல்லவே இல்லையா? ஊருக்குள்ளே வந்து நீங்கள் போனீங்களான்னு தெரியல, நான் போனேன். இந்த பெருவெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட பொழுது நீங்கள் நார்த் மெட்ராஸ்லாம் போன போது இவ்வளோ தண்ணியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அந்த வழியோடு சொன்ன வார்த்தை, ஆனால் நான் ஆட்டோ ஓட்டுறேன், இது வரைக்கும் யார்கிட்ட போய் கடன் வாங்கினதில்லை. ஆனால் ஒருவேளை சோறு கிடைக்காதா, தண்ணி கிடைக்காதா, என் பொண்ணாட்டியை காப்பாற்ற மாட்டேன், என் பிள்ளையை காப்பாற்ற மாட்டேன், என்னை பிச்சை எடுக்க விட்டானுங்க. இவர்கள் செய்த தவறுகளுக்கு நாங்கள் இந்த வழி வேதனை அனுபவிக்கணுன்ட்டு நின்று இடத்துல மலம் கழிச்சானுங்க. எவ்வளோ வழி தெரியுமா அது? அதை நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேதனை புரியும். நீங்கள் சாதாரணமாக வந்து 10 நாள் கழிச்சு டிஆர்பி ராஜா வந்து கோட்டை போட்டு நின்றுக்கிட்டு முதல்வருடைய துரித நடவடிக்கையில் அடுத்த நாளே தண்ணீர் வடிந்து விட்டுதுன்னு போடுறீங்க. அப்போ அவன் எல்லாம் மக்கள் கேள்வி கேட்டானாண்டா, திமுக காரனுக்கு வடிஞ்சதை பற்றி கேட்கலடா, தண்ணி வடிஞ்சா 10 நாள் நாங்கள் தான் அவஸ்தப்பட்டோன்னு நின்று இடத்துல மலம் கழிக்கிறது. அந்த பிரச்சனைகள்லாம் மக்கள் அதை ஞாபகம் வச்சு அதை அவங்க ஓட்டில் வந்து அதை இல்லை தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மத்தியில் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, இதையெல்லாம் கண்காணிக்க தவறிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் கண்காணிச்சிருக்கணும்ல. நேரடியாக யாரை பாதிக்குதுன்னா, இன்றைக்கி நேரடியாக நீங்கள் வந்து பெண்கள் மீது அத்துமீறல் பண்ணுறானுங்களே. இன்றைக்கி பாருங்கள், பாண்டிச்சேரி பெரிய அதிர்வலை ஏற்படுச்சா. இன்றைக்கி திருப்பூரில் அதே மாதிரி ஒரு பச்சை குழந்தை சின்ன பிள்ளை மைனர் பிள்ளையை கூட்டு போய் ரேப் பண்ணியிருக்கானுங்க. அரெஸ்ட் செய்யப்பட்ட எல்லா நபரும் ட்ரக் எடுத்துருக்கிறான். அப்போ அந்த ட்ரக்குன்ற விஷயம் இந்த பக்கம் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுதுன்னு பார்க்குறீங்களா? சாமானியன் சாதாரண பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஏன்டா பாதிக்கணும்? அப்போது ஒட்டுமொத்தமாக காவல்துறை உங்கள் கையில் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, கண்காணிக்க வேண்டிய வேலையை செய்கிறத விட்டுட்டு என்ன செஞ்சீங்க? உளவுத்துறை உயரதிகாரியை கூப்பிட்டு ஸ்பெயின் போகிறீங்க. ஏன் போனீங்க? இன்றைக்கி NCP உள்ளே வந்துருச்சுல, அவன் முதல் அறிக்கை யார்கிட்ட கேட்கனா உளவுத்துறையிட்ட தான் கேட்பாங்க. என்ன செய்து கொண்டிருக்கீங்க, எனக்கு இந்த ரிப்போர்ட் கொடுங்க, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எங்கெல்லாம் கண்காணிச்சுன்னு கேட்கும் பொழுது உளவுத்துறை அதிகாரியே இங்கே இல்லாமல் ஸ்பெயினுக்கு போனான்ற ரிப்போர்ட்டை அண்ணாமலை அங்கே கொடுத்துருக்கிறாரு. இப்போ அதுவும் விசாரணைக்கு வருதுல்ல. அப்போ எவ்வளோ பேர் நெருக்கடி ஏற்படுது பாருங்கள் ஆட்சிக்கு. இதை ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னு கேட்குறேன் உங்களால். இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஜாஃபர் சாதி கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது விசாரணையில் தெரிய வரப்போகுது. இதை பாஜகவினர் போல உங்களை போன்ற ஆட்கள் இதை ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகிறது தான். பாஜகவை போல அப்புறம் உங்களை போல என்ன எனக்கு புரியல, சொல்லுங்கள். NCP இதை சொல்லிகிட்டு இருக்குல்ல, போய் எங்கள் வழக்கு போட சொல்லுங்கள். ED உள்ளே வந்திருக்குல்ல,
மோடி வந்திருக்கிறார்ல, இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, பாமரன் பேசுகிறான் இல்லையா? நீங்கள் ஒன்றும் இல்லை, வாங்க என் கூட வாங்க, நம்ம ஆஃபீஸ் வெளியில் இந்த தெருவுக்குள்ளே போய் கேட்போம், இங்கே ட்ரக் அடிச்சுட்டு பசங்க சுற்றுறாங்களா இல்லையா, இங்கே எப்படி அமைதியான சூழல் இருக்கான்ட்டு. இயல்பாக பொதுமக்கள் சொல்கிறாங்கல்ல, ஆமாம் இங்கே எவ்வளோ கஞ்சா பழக்கம் இருக்குது, இந்த அளவுக்கு பசங்க அட்ராசிட்டி பண்ணுறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க, நண்டு சிண்டெல்லாம் என்ன வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு என்ன எடுத்தீங்க? எப்போ எடுப்பீங்க? போதைப்பொருள் ஒழிப்புக்காக 2.0 3.0 எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது செஞ்சும் எப்படி திருப்பி மாட்டுது மெத்து? இது வரைக்கும் மெத்த பிடிச்சது எதுவுமே உள்ளூர் காவல்துறை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. யார் பிடிக்கிறா? நார்காட்டிக் அந்த சம்மந்தப்பட்ட டீம் தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுது. அப்போ நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது உண்மையாச்சா? போதை ஒழிக்கிறேன், கஞ்சா ஒழிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையும் திமுக முன்னாடி ஒழிச்சு வச்சிருப்பான், தேவைப்படும் போது இது விற்பா மாட்டுவான், விற்றா மாட்டினானா அப்போ என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு அரசாங்கம் தவறு செய்து விட்டால் ஆமாம் தவறு, அதை நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லணும். முதல்வர் வழக்கு போடுறீங்களே, இது வரைக்கும் தண்ணியில் விளக்கம் கொடுத்தீங்களா? அது வரைக்கும் சரி, அவன் காசு கொடுத்தான்ல, செக்கு கொடுத்தான்ல, அந்த காசை திருப்பி நீங்கள் ஈடிட்ட ஒப்படைச்சிங்களா? இது முறையான வந்த பணமா இல்லைன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. விசாரணை முடிந்த பிறகு பணத்தை வாங்கிக்கணும். கட்சிக்காக நீங்கள் காசு கொடுத்தா வாங்கிப்பீங்களா? எது இருந்தாலும் வாங்கிட்டீங்க, ரைட்டு. இப்போ தெரிஞ்சு போச்சுல, கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு பேசுனீங்களா இல்லையா? தொட்டு பார்க்காதே சீண்டி பார்க்காதேன்ட்டு. அதுக்காக அனைத்து கட்சி கண்டனம் கூட்டம் வேறு, வெக்கம் இல்லாமல் கூட்டணி கட்சி ஒட்டுமொத்த நபரும் போய் கோயம்புத்தூரில் கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. சார் அது வேற. இப்போ போதைப் பொருள் இது பண்ணதுக்கு இவங்க எப்படி சார் பேச முடியும்? யார் பேசணும்? உங்கள் கட்சி திமுகவினர் சொல்கிறேன். அவன் நீக்கப்பட்டது உங்களால். அது வரைக்கும் உங்கள் கட்சிக்காரனாக தான் இருந்தான். அவன் தான் 3 வருஷம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது பொறுப்பு நீங்கள் தானே இருக்க முடியும். வேறு யார் இருப்பா? இப்போ அமீர் பேசுகிறார்ல, அமீர் வந்து என் கூடவே தான் இருந்தார், எல்லாத்துலேயும் நான் நல்லா நண்பர்களாக தான் இருந்தோம். ஆனால் அவர் இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணது வந்து எனக்கே தெரியாது அப்படின்றாரு. ஒரு கூட இருந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒன்றோடு இருந்த அவருக்கே தெரியலன்றப்போ கட்சியை சார்ந்தவர்களுக்கு எப்படி சார் தெரியும்? அமீர் கையில் உளவுத்துறை இருக்கா? அமீர் கையில் காவல்துறை இருக்கா? அமீர் கையில் கியூ பிரான்ச் இருக்கா? அமீர் கையில் அரசாங்கம் இருக்கா? அமீர் கையில் ஆட்சி இருக்கா? இல்லை. அப்படி எதுவுமே இல்லாமல் அமீரே நீ நாளைக்கு எனக்கு உனக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னால் கூட அமீரை தூக்குவாங்க. ஏன்னா நீ சொந்தக்காரன் பேசி வச்சிருக்க, பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க, நீ மதத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற, எல்லா வேலையும் செஞ்சுருக்கிற போது அமீரையும் தூக்குவாங்க. நீங்கள் அவசரமே படாதீங்க. விசாரணை வளத்துக்குள்ளே யார் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சினிமா சம்மந்தப்பட்ட பிரபலங்கள் அந்த மங்கை டீம் ஃபுல்லாகவே உள்ளே வருது. அதை தாண்டி வந்து முக்கியமான 8 அரசியல் புள்ளிகள் வந்து முக்கியமாக இப்போ மாட்டப்படுவதாக செய்தி வந்துகிட்டு இருக்குது. அதை தாண்டி யூடியூப் சேனல்கள் இப்போ உள்ளே வராங்க. 15 யூடியூப் சேனலுக்கு ஃபண்டு கொடுத்துருக்கானுங்க. திமுகவை சார்ந்து இயங்கக்கூடிய சேனல்களுக்கு எத்தனை சொம்பு எத்தனை அண்டா மாட்டுதுன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அமீர் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே, நேரடியாக இந்த கேள்வி ஏன் வந்து திமுகவை பார்த்து கேட்கப்படுது, அதிமுகவை பார்த்து கேட்கப்படல, பிஜேபியை பார்த்து கேட்கப்படல, நாம் தமிழரை பார்த்து கேட்கப்படல? ஆட்சியில் அவங்க இல்லை, நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க. அப்போ இது உங்களுடைய பணி, நீங்கள் கண்காணிக்க வேண்டியது. ரெண்டாவது கூடவே உங்கள் கூட இருந்திருக்கிறான், நெருக்கமாக இருந்திருக்கிறான் பொழுது மிக நெருக்கமாக இருந்த நபரை உங்களால் கண்காணிக்க முடியாதான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே இயல்பா, அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரே சிம்பிளாக, இப்படி ஒரு நபர் தவறு செஞ்சுருக்கான், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இதற்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை, எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும், தமிழ்நாட்டில் இதை வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்வர் கொடுத்துருந்தாருன்னா காட்சி மாதிரி இருக்கும். யாருமே விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் அமைதியாக இருக்காங்க? யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல, நம்ம ஏன் வாய் விடுவானே அமைதியாக இருக்கிறாரா இல்லை என்ன? எனக்கு புரியலையே. இப்போ தார்மீக பொறுப்பெடுத்து ஒரு செந்தில் பாலாஜி குற்றவாளிகள் நீங்கள் பேசக்கூடிய நபர் வந்து இதற்கு ஏன் பேசலை? கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சுல, ஓடோடி போய் 10 லட்சம் கொடுத்தீங்கல்ல, அடுத்த நாள் 22,000 வழக்கு தம்பி. எப்படி எவன் காய்ச்சறான், எவன் விற்கிறான், எங்கே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் தார்மீக பொறுப்பேற்றுக்கிட்டு உடனடியாக ரியாக்ட் பண்ணுறீங்க. இது எவ்வளோ பெரிய சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. சரி, நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறீங்களே. நாளைக்கு இந்தியாவுடைய என்ஐஏவோ நார்கட்டிக்குமோ விசாரிக்கலை. ஆஸ்திரேலியா வந்து இப்போ என்ன சொல்லுதுனாக்கா, ஆஸ்திரேலியா நியூசிலாந்தும் அவங்களுடைய நாட்டு மக்களை நாசம் செய்வதால் அவங்களுடைய நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமை அவங்களுக்கு இருக்குது. அவன் நாளைக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு கூப்பிட்றான். அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே 10 வருஷம், அங்கே இதுக்கு மரண தண்டனை. அப்போ எவ்வளோ சென்சிட்டிவ் விஷயம் உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ இன்றைக்கி எலெக்ஷன் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மோடி வேறு வந்து இது வரைக்கும் சொல்லாத வார்த்தையை பயன்படுத்தினால நீங்கள் அரசியல் தானே செய்கிறீங்க. அரசியலாவது செய்ய தெரிஞ்சிருக்கணும்ல. நார்காட்டிக் டீம்ன்றது உலக சர்வதேச நாடுகள்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கி எந்த நாடில் யார் கடத்தி எந்த நாடுகளில் வந்து ஒளிஞ்சாலும் அவனை ஒப்படைக்கணுன்றது அவங்களுக்குள்ள பரஸ்பரமாக போட்டுக்கிட்ட ஒப்பந்தம். இப்போது இவன் தான் கடத்திருக்கிறான், இங்கேருந்து கடத்திருக்கிறான்னு அவன் தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம சட்டப்படி தண்டனை கிடைக்கும். அந்த நீதிமன்றத்துலேயும் கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கான வேலை நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நீதிமன்றம், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியான்ட்டு, அப்புறம் ஸ்ரீலங்கா வருது, யூஎஸ் வருது, எல்லா பக்கமும் கூட்டு போவாங்க. அப்போது அவர்கள் கண்டுபிடித்திருக்காங்களா? உள்ளூரில் உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியலையா? நீ கண்டுபிடிக்க வேணாம் ஐயா, கட்டுப்படுத்துனீங்களா? இயல்பாக கேட்குறேன். உள்ளூருக்குள்ளே கஞ்சாவோ மெத்தோ கிடைக்காத லெவலில் வந்து இங்கே ஒரு சின்ன விஷயம் கூட கிடைக்கலங்க. அந்த மெத்து ஓகேங்க, வெளிநாட்டில் தான் கிடச்சிருச்சு, நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், இது நாங்கள் கண்டுபிடிக்கிறதில்ல, நாங்கள் வந்து கரெக்டான ஆட்சி செய்கிறோன்னு சொல்ல முடிஞ்சா உங்களால்? முடியல. அப்புறம் அப்போ உங்களை நோக்கி கேள்வி எழுப்பத்தான் செய்வாங்க. ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, பாமரன் மக்களும் கேள்வி எழுப்புவோம். பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் அதை பதில் சொல்லாமல்
மோடி வந்து இனிமேட்டு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொன்னதுக்காக தாமோன் விமர்சனம் என்ன பேசுனீங்க? ஒரு அமைச்சர் தானே, ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு நான் இனிமேல் மோடி முன்ன அமைச்சராக மட்டும் இல்லாட்டி மோடியை பீஸ் ஆக்கிடுவேன்ற வார்த்தையை பேசியிருக்கீங்க. இன்றைக்கி அதோட எதிர்வினை என்னாச்சு? டெல்லியில் உங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கு, 5 பிரிவில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் மறுபடியும் இப்போ இந்த விஷயமா தாமோன் விமர்சனை அரெஸ்ட் பண்ணால் முதல்ல அமைச்சர் பதவி போயிடும். அது தெரியுமா? ஏற்கனவே ஒரு வழக்காக போயிட்டுருக்கா. இப்போது தாமோன் விமர்சன் சொன்ன வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிங்க, விளையாட்டு கிடையாது. பீஸ் ஆக்கிடுவேன்னா ஒரு பொருளை எப்படி பீஸ் ஆக்க முடியும்? இதே வார்த்தையை நீங்கள் சொல்லுங்களேன், முதல்வர் நான் பீஸ் ஆக்கிடுவேன் மேடை போட்டு பேசுங்க. இயல்பாக காவல்துறை உங்களை விட்டு கூட்டு போய் அவ்வளோ அழகாக உங்களை மடியில் படுக்க வச்சு கொஞ்சிறாங்களான்னு பாருங்களேன். யாரை பேசுகிறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீ பேசும்போது சண்டை போட்டாலே அவன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்கேயா தடிக்கி விழுந்தா கூட சார் இங்கே பாருங்க என்ன ஏற்கனவே கொண்டுருவேன்னு சொல்லியிருக்கான்னு ஆதாரம் காட்டுவான். சட்டத்திற்கு தேவை சாட்சி தானே. அப்போது ஒரு பிரதமருக்கு எவ்வளோ பந்தோபஸ்து இருக்குது, நீங்கள் வந்து இயல்பாக பேசுகிறேன்னு எப்படி எடுத்துக்க முடியும்னு கேட்குறேன். இந்த வார்த்தை முக்கியம் இல்லையா? அது தெரியலனாக்கா நீங்களா இப்போ வாலண்டியர் நீங்களாக வந்து வண்டியில் ஏறினீங்க. யாரெல்லாம் ரவுடியாக மேலே ஏறினப்போ நானும் ரவுடி தான் ஏன்னு வந்தியா? யாரா நீ கோமாளி வெளியே போடானா கேட்கல, அடம்பிடிச்சு வந்தேல அனுபவி. இப்போ ஜாஃபர் சாதிக்கு அந்த மலேசியாவில் இருக்கிற அந்த தொடர்பு சொல்கிறாங்க, இன்னொன்று சினிமா பிரபலங்கள் இதில் தொடர்பு இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து என்சிபி கூட சீக்கிரம் வந்து நேரம் எடுத்திருப்பாங்க, லிஸ்ட் அவுட் எடுத்திருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல, திமுக காரன் வந்து ஜாஃபர் சாதிக்கு மாட்டின அன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. விறுவிறுப்பாக போய் எல்லாமே வந்து கறிசோரெலாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டதாக தகவல் வந்துச்சு. பிடிச்சி பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க நல்லாவா. ஏன் நினைக்கிறீங்க? கடைசி ஆசையாக அவ்வளோதான். அதான் கடைசி சோறு. தேவைப்படாத சாப்பிட்டு வச்சுப்போம், எப்போ நம்மளை தூக்கம் வாங்கின்னு தெரியாதுன்றது தான். அப்போது நீங்கள் ஒரு சின்ன விஷயம் இது கிடையாதுல்ல, இது வந்து சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். மறுபடியும் இது பூதாகரம் ஆக போகிற விஷயம். நாளைக்கு இது குறித்து அமித்ஷா வந்து என்ஐஏ ஐபி எல்லாத்துக்கூடையும் வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்கதாக செய்தி பார்த்தோம். கூட ராவையும் வச்சு போட்டிருக்காரு. எதுக்கு ரா? நாளைக்கு நேரடியாக முதல்வர் வீட்டிற்கோ அல்லது துணை முதலமைச்சர் வீட்டிற்கோ அல்லது வந்து உதயநிதி வீட்டிற்கோ வந்து உள்ளே வருதுனாக்கா நாளைக்கு அவங்க யாரோட வருவாங்க? மத்திய ரிசர்வ் போலீஸோடு உள்ளே வருவாங்க, இராணுவ படையோடு உள்ளே வருவாங்க. ஏன்னாக்கா இடி அதிகாரிகளை நீங்கள் தான் அடிச்சிருக்கீங்க. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்து இப்போ அடிச்சிங்களா, அந்த வரலாறு இருக்கா? அந்த ட்ராக் ரெக்கார்டும் கொடுத்துருவாங்களா? இங்கே வந்தாக்கா நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணுவீங்க, உள்ளூர் காவல்துறை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது அவங்க வேறு வகையை கையாளுறாங்க. அப்போ கையாளும் பொழுது ஒரு ஆட்சி கலைப்புக்கு வழிவகுமா வழிவகுக்காது. அது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி. நன்றி.